டின்னருக்கு வரேன்னு சொன்ன கௌதம் திடீர்னு லஞ்சுக்கு வரேன்னு சொல்லிட்டான். இப்ப அவனுக்காக அவசர அவசரமா ரெடி ஆக வேண்டியதா இருக்கு. ஸ்வேதா, அம்மா, பூமிகாவை பார்க்க வர மாப்பிள்ள ரொம்ப பணக்கார வீட்டு பையன், ராயல் ஃபேமிலி. அவங்களுக்கு எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் பழக்கம். மாப்பிள்ள உன் சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. கவனமா சமைச்சிரு. அம்மா, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஸ்டார் ஹோட்டலே தோத்து போற அளவுக்கு சமைச்சிடுறேன். ஸ்வேதா, உன் சமையல்ல மயங்கிதான் மாப்பிள்ள எனக்கு ஓகே சொல்லணும். அந்த அளவுக்கு நீ சமைக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க மாப்பிள்ள கிட்ட உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு சமையல் பண்ணதே நீங்க தான்னு சொல்லிடுங்க. அப்பதான் அவருக்கு உங்களை பிடிக்கும். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அதைத்தான் சொல்ல போறேன். நீ சீக்கிரம் சமை. சரிம்மா. சரி, வாங்கம்மா. அம்மா, அந்த ஸ்வேதா என்ன சொன்னான்னு கேட்டியாமா? பேச்சு வாக்குல எனக்கு சமைக்க தெரியாதுன்னு கிண்டல் பண்றாமா. எல்லாம் பார்த்தேன். ஆனா இப்ப ஸ்வேதாவை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. விடு, அப்புறமா பாத்துக்கலாம் அவளை. அம்மா, கௌதம் கிட்ட அவ முகத்தை கிகத்தை காட்டி தொலைச்சிட போறா. அப்படி நடந்தா எனக்கு தான் அசிங்கம். அதனால நீ அவளுக்கு துணி துவைக்கிற வேலை இல்ல பாத்திரம் கழுவுற வேலை எதையோ ஒரு வேலையை கொடுத்து வீட்டுக்கு பின்பக்கமே அவளை இருக்க வை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. நீ ஏன் மனச போட்டு குழப்பிக்கிற? கௌதம இம்ப்ரெஸ் பண்றதுல நீ குறியா இரு. என்ன? சரிம்மா. அம்மா, கார் சத்தம் கேக்குது. கௌதம் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அத்தை, மாப்பிள்ள வந்துட்டாரு, சீக்கிரம் வாங்க. வாங்க தம்பி, வாங்க. ஹாய் கௌதம். ஹாய் பூமிகா. வணக்கம் தம்பி. கௌதம், இவங்க என் அம்மா, இவங்க என் பாட்டி. வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க தம்பி, உட்காரு. நீங்க பணக்கார வீட்டு பையன். எங்கள மாதிரி மிடில் கிளாஸ் வீட்டுக்கு நீங்க சாப்பிட வந்ததுக்கு நாங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுல என்ன இருக்கு ஆண்டி? எனக்கு பூமிகா ரீசெண்டா தான் பழக்கம். ஆனாலும் பூமிகா சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ. அதனாலதான் ஆண்டி பூமிகா கூப்பிட்ட உடனே நான் மறுக்க முடியாம வீட்டுக்கு வந்தேன். கண்மணி, அவங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போலாம் வா. நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க இதோ வந்துடுறோம். பூமிகா உட்காரு. இல்லம்மா, பரவாயில்ல, உட்காரு. போ போ. இதோ வந்துடுறோம். என்ன ஸ்வேதா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிமா. சரி, மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் பாத்திரத்தை கழுவு போ. அம்மா, பூமிகா அம்மாவுக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ளைய பாத்துட்டு போறேனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஸ்வேதா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. கண்மணி ஏன் உன்னை மாப்பிள்ளைய பார்க்க வராதுன்னு சொல்றானா, மாப்பிள்ளை உன்னை பார்த்து உன்னோட அதிர்ஷ்டம் அவரை ஈர்த்து உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிடுவாருல. அச்சச்சோ, உனக்கே பயம் வருதுல்ல, இதே பயம்தான் எங்களுக்கும். அதான் சொல்றோம். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ அவர் கண்ணில் பட வேண்டாம். சரி பாட்டி. பூமிகா அம்மா வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். நான் மாப்பிள்ளை இருக்கிற பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். சரி, நீ போய் பாத்திரத்தை கழுவு. என்ன கௌதம், என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. நீ பேசலாமே. இல்ல இல்ல, நீங்களே பேசுங்க. என்ன பேசுறது? கௌதம் ஆல்ரெடி ரிசர்வ்ட் ஃபார் மீ. ஸ்ருதி ரோட்ல பார்த்து என்கிட்ட பிரச்சனை பண்ண விஷயத்த கௌதம் கிட்ட சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், இத பத்தி பேசி கௌதம மூட் அவுட் பண்ண வேண்டாம்.
தம்பி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. ஓகே ஆண்டி. வாங்க. சாப்பிடுங்க ஆ. தம்பி. ஐயோ, வாசனை செம்மையா இருக்கு ஆண்டி. நீங்க வருவீங்கன்னு காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு என் பொண்ணு தனி ஆளா இருந்து உங்களுக்காக இதெல்லாம் சமைச்சா தம்பி. பூமிகா, நீ உட்காரு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல நீங்க முதல்ல சாப்பிடுங்க. தம்பி சொல்றாருல்ல, உட்கார்ந்து நீயும் சாப்பிடு. உட்காரு. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல தம்பி. எங்க சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு கூட தெரியல. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க. சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன தம்பி சாப்பிடாமலே சொல்றீங்க? அது ஃபுட் அரோமா ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதை வச்சுதான் சொல்றேன். ம். சரி சாப்பிடுங்க தம்பி. ஆண்டி, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, முதல்ல நீங்க நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடு. நல்லா இருக்கு ஆண்டி. பூமிகா, உண்மையாவே உன்னோட சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்வளவு டேஸ்டா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் தம்பி, நான் உங்களை சாப்பிடறதுக்காக மட்டும் வீட்டுக்கு கூப்பிடல, வேற ஒரு விஷயத்துக்காகவும் கூப்பிட்டேன். நீங்க பெரிய இடம், நாங்க ரொம்ப சின்ன இடம். இருந்தாலும் நான் இதை கேட்டுதான் ஆகணும். என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் எங்க பொண்ணு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு பேசலான்னு தான் உங்களை வர சொன்னோம். நீங்க உங்க வீட்டுக்கு எங்க பொண்ணு பொருத்தமா இருப்பாளான்னு யோசிக்காதீங்க. அதெல்லாம் நாங்க நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கோம். உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நாங்களே உங்க வீட்டுல வந்து பேசுறோம். அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆண்டி, நான் வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மத்தபடி எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அம்மா எல்லாருமே ஃப்ரீ மைண்டட் தான். எனக்கு ஓகேன்னா அவங்களுக்கும் ஓகே தான். அப்போ உங்களுக்கு பூமிகாவை பிடிச்சிருக்கா தம்பி? எனக்கு பூமிகா ஓகே தான் ஆண்டி. ஆண்டி, பூமிகாவோட பேச்சு, அவ ஆட்டிடியூட், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இப்பதான் எங்களுக்கு உசுரே வந்திருக்கு. நீங்க உங்க அப்பா காதுல மெல்ல பூமிகா விஷயத்த போட்டு வைங்க. அதுலதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஆண்டி. என்ன தம்பி சிக்கல்? எனக்கு மாதவன் ஒரு அண்ணன் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் நடக்காம பூமிகா விஷயத்த நான் வீட்டுல பேச முடியாது. இவ்ளோதானா? நான் கூட வேற என்னமோன்னு பயந்துட்டேன். சரி, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சா? அவரே பாத்துட்டாரு ஆண்டி. அவரே பாத்துட்டாரா? ஆமா பூமிகா, நாங்க ஃபேமிலியோட ஒரு வேண்டுதலுக்காக புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தப்போ அண்ணன் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அந்த பொண்ணை பத்தின விவரங்கள் எதுவும் எங்களுக்கு சரியா தெரியல. தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க யாரும் அந்த பொண்ணை பார்த்தது இல்லையா? இல்ல. இந்த காலத்துல யாரு என்னன்னு தெரிஞ்சு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். தெரியாத பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிப்பீங்க? உங்க அண்ணனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல.
எங்க அண்ணன் இருக்கிற நிலைமையில அவருக்கு சொன்னாலும் புரியாது. அவர் விருப்பத்தை மீறி வேற எதுவும் பண்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. உங்க அண்ணன் போட்டோ இருந்தா காட்டுங்க. இதோ. இவரா உங்க அண்ணன்? ஆமா ஆண்டி. ஏன் எங்க அண்ணன் முன்னாடியே பாத்திருக்கீங்களா? முன்னாடியே தெரியுமா? இல்ல இல்ல, பார்த்த முகம் மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது ஆண்டி. ரொம்ப அருமையான விருந்து கொடுத்தீங்க ஆண்டி. ரியலி குட் டே ஃபார் மீ அண்ட் thank you. சீக்கிரம் உங்க வீட்ல நீங்க பூமிகாவை விரும்புற விஷயத்த சொல்லிடுங்க. எங்க அண்ணனுக்கு அவர் தேடுற பொண்ணு கிடைச்ச உடனே கண்டிப்பா நான் பூமிகா வீட்டுக்கு கூட்டு போறேன் ஆண்டி. உங்க அண்ணன் விரும்புற பொண்ணு கண்டிப்பா சீக்கிரமா கிடைப்பா கௌதம். எனக்கு உன் வார்த்தையில நம்பிக்கை இருக்கு பூமிகா. யூ ஆர் மை லக்கி சாம். நீ சொன்னா கண்டிப்பா நடக்கும். நான் வரேன். பை. வரேன் ஆண்டி. வரேன். பை. கடவுளே, பூமிகா அம்மாவை பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு நான் பண்ண சமையல் பிடிச்சு போய் பூமிகா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க அவர் சம்மதம் சொல்லணும். ஏமா, பணக்கார வீட்டுக்கு நான் மருமகளா போகணுங்கிற என் ட்ரீம் ஈஸியா நிறைவேறாதா? இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல நல்லா மாட்டிக்கிட்டோமேமா. கல்யாண புரோக்கர் கௌதம் அண்ணனுக்கு தான் ஸ்வேதாவை பொண்ணு கேட்டு வந்திருந்தாருன்னு நமக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா ஸ்வேதாவை இறுக்கி புடிச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கலாமே. என்னோட பணக்கார வீட்டு மருமக கனவும் ஈஸியா நிறைவேற இருந்திருக்கும். ஆனா இப்போ புதுசா ஒரு சிக்கல் வேற வந்திருக்கு. கௌதமோட அண்ணன் கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாராம். இனி அந்த பொண்ணை நாம எப்படி தேடி கண்டுபிடிச்சு கௌதம் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் எனக்கும் கௌதமுக்கும் கல்யாணத்தை நடத்துறது? நான் பணக்கார வீட்டுக்கு என்னைக்கு மருமகளா போறது? இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு தலையெல்லாம் சுத்துதுமா. அத்தை, அன்னைக்கு உங்களாலதான் நான் சும்மா இருந்தேன். இல்லனா அந்த ஸ்வேதா சிறுக்கி கண்ணத்திலேயே நல்லா 4 அரை அரைஞ்சு வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவேன்னு பயமுறுத்தி அன்னைக்கே நான் அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பேன். அப்ப கணக்க தப்பா போட்டு இந்த ஸ்வேதாவை லூசுல விட்டுட்டோம். அதான் இப்ப நம்ம நிலைமை தும்ப விட்டு வாழை புடிச்ச கதையாயிடுச்சு. அம்மா, பூமிகா அம்மா, மரகத பாட்டி, உங்க எல்லாருக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? சரி, மாப்பிள்ளைக்கு பூமிகா அம்மாவை பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிச்சிருக்கோம். பூமிகா அம்மா அழகுக்கு அவங்கள யாருக்கு தான் பிடிக்காது? கண்மணிக்கு ஸ்வேதா மேல இருக்கிற கோவத்துக்கு ஸ்வேதாவை கண்மணி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா. அப்புறம் பூமிகா கல்யாணத்துக்கு தான் பிரச்சனை. சரி, நிச்சயம் எப்ப வைக்கலான்னு இருக்கீங்க? ஐயோ, கேட்கவே மறந்துட்டேன். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நீ முதல்ல போய் கிச்சனை கிளீன் பண்ணு. சரி பாட்டி. பாத்தீங்களா அத்தை, இந்த ஸ்வேதா பேசிட்டு போறத? எல்லாம் நக்கல். இவளை பார்த்தாலே எனக்கு எரியுது. இவளை ஏதாவது பண்ணணும் அத்தை.
என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கண்மணி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு நீ விளக்கம் சொல்லு. என்ன சந்தேகம்? இல்ல, காரைக்குடி புவனேஸ்வரி அம்மன் கோயில்ல பூமிகா கௌதம் சந்திச்சுக்கிட்ட அதே நாள்ல தான் கௌதமோட அண்ணன் மாதவன் ஒரு பொண்ண பாத்திருக்காரு. அப்ப அந்த பொண்ணு ஏன் நம்ம ஸ்வேதாவா இருக்க கூடாது? ஏன் கேக்குறேன்னா, ஸ்வேதாவும் அப்ப கோயில்ல தானே இருந்தா. ஆமா, இந்த மூஞ்சியை தான் கௌதம் அண்ணன் பார்த்த உடனே மயங்கி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு போறாரு. நீங்க வேற. இவளை பார்த்து ஒருத்தன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா பிரளயமே வந்துராது? யாராவது மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளவன் கூட இவளை பார்க்க மாட்டாத்தே. கண்மணி, அப்படி யாரையும் குறைச்சு எடை போட்டுறாத. ஒருவேளை நான் சொல்ற மாதிரி இருந்தா என்ன பண்றது? சுத்தம் நீங்க சொல்ற மாதிரி இருந்தா நான் கௌதம சுத்தமா மறந்துட வேண்டியதுதான். நான் பணக்கார வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிற என்னோட ஆசையையும் குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். பூமிகா, அப்படிலாம் சொல்லாத. ஒருவேளை அத்தை சொல்ற மாதிரி அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்ல. ஒருவேளை இருந்தா ஸ்வேதாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு மாதவனை அவளுக்கு கட்டி வைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாமா? என்ன ஐடியா கண்மணி? இப்ப என்னால அதை சொல்ல முடியாது. நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன். ராகினி, என்னங்க? அத்தைக்கு கால் பண்ணி எங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு கேளு. சரி. ராகினி தாண்டி கால் பண்றா. பேசுமா. சொல்லு ராகினி. அம்மா, எங்கம்மா வந்துட்டு இருக்க? இங்கதாண்டி பக்கத்துல வந்துட்டோம். ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம். சரி. பொண்ணு வீட்டுல மாதவனை பத்தி தெளிவா சொல்லிட்டீங்கல்ல? பொண்ணுக்கு எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் விவரமா சொல்லியாச்சு. பொண்ணுக்கு அவங்க வீட்ல எல்லாம் ஓகே தான். அத பத்தி நீ கவலைப்படாத. அப்ப சரிம்மா. நீங்க மாதவனை நல்லா ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணுங்க. மாதவனுக்கு பாத்துருக்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. மாதவனுக்கு பொண்ணு எப்படி புடிச்சு போயிடும். நம்ம உடனே தட்டை மாத்தி முகூர்த்த தேதி குறிச்சிடலாம். குறிச்சிடலாமா? மாதவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே ஸ்ருதிக்கும் கௌதமுக்கும் கையோட கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அதுக்கு தானடி இவ்வளவு கஷ்டப்படுறோம். சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். நீங்க நல்ல நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க. சரிம்மா. அண்ணி, சொல்லு கௌதம். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அண்ணி. என்ன சரியில்லை? நான் என்ன பண்ண? நீங்களும் உங்க ஃபேமிலியும் சேர்ந்து யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மாதவன் முன்னாடி இதுதான் உன் மகாலட்சுமின்னு சொல்ல போறீங்களா? இத பாருங்க அண்ணி, என் அண்ணனை ஏமாத்துறதுல ரொம்ப தப்பு. கௌதம், நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீ கொஞ்சம் பதில் சொல்றியா? கேளுங்க அண்ணி, சொல்றேன். மாதவன் பார்த்தான்னு சொல்ற பொண்ண நம்ம யாராவது பாத்திருக்கோமா? இல்ல. மாதவனை தவிர வேற யாருமே பார்த்ததில்ல தானே? நாம யாருமே மாதவன் பார்த்த பொண்ண பாக்காதப்போ வர பொண்ணு மாதவன் பார்க்காத பொண்ணு தானே நீ எப்படி முடிவு பண்ற? மாதவன் சொல்ற மாதிரி வர்ற பொண்ணு பேரு மகாலட்சுமி. ஒருவேளை மாதவன் கோயில பார்த்த பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு வர போற மருமக பொண்ணா இருந்தா? மாதவன் முன்னாடி ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தினா தானே அது மாதவன் பார்த்த பொண்ணா இல்லையான்னு நமக்கு தெரியும். நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான் அண்ணி. அண்ணன் பார்த்த பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணு ஒன்னா இருந்தா எனக்கு ஹாப்பி தான் அண்ணி. ஆனா அப்படி இல்லாம போனா? இருக்குனே நம்பு. எதுக்கு நெகட்டிவா யோசிக்கிற? ஒருவேளை இல்லனா கூட வேற பொண்ணு கொண்டு வர போறோம். அந்த பொண்ணு இல்லனா இன்னொரு பொண்ணு. உங்க அண்ணன் பிடிக்குதுன்னு சொல்ற வரைக்கும் வேற வேற பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டே இருக்க போறோம். ஒரு வாதத்துக்கு சொல்றேன், வர பொண்ணு உங்க அண்ணன் கோயில பார்த்த பொண்ணு இல்ல. ஆனாலும் உங்க அண்ணனுக்கு வர பொண்ணு பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. அப்போ உனக்கு ஓகேவா இல்லையா? அண்ணி,
அண்ணனுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். ம், அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு ஒய்ஃப் அமைஞ்சா அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் கண்டிப்பா அமையும், நீ கவலையே படாத. ஓகே அண்ணி. ம்.